ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம எப்பொழுதுமே நம்ம வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். நம்ம வீட்டில் தேவையான பொருட்கள் அப்படின்னு நிறையா வச்சுருப்போம். ஆனால் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறதும் நமக்கு பூஜை புனஸ்காரங்கள் ஈடுபடுவதற்கும் சரி, நம்ம சமையல் செய்கிறோம் அதற்கும் சரி, எல்லாத்திற்குமே பச்சை கற்பூரமானது ஒரு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன்னா கற்பூரம் அப்படிங்கிற முடிகிறதுனால நம்ம சாதாரண கற்பூரம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம பூஜைகளில் சாமிகளுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது பயன்படுத்துவது சூடம். இது பச்சை கற்பூரம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. நம்ம ஆலயங்களுக்கு சென்று அங்கே கொடுக்கின்ற பிரசாதம் தீர்த்தத்தில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்பு சேர்த்து தான் கொடுப்பார்கள். ஏனென்றால் இது மருந்தாகவும் சுவை அதிகரிக்கவும் கடவுளின் ஆசி மக்களுக்கு கிடைக்கவும் நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த பழக்கமாக இருக்கின்றது. அதுபோல் பார்த்திங்கன்னா நமக்கு உடலில் எந்த ஒரு நோய் தொற்று ஏற்பட்டிருந்தாலும், குறிப்பாக சளி, சுவாச கோளாறு, இப்படி உடல் சம்பந்த மூச்சுக்கோளாறுகள் நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் நம்ம பச்சை கற்பூரத்தை தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும். சரி, இது ஒரு சின்னதாக கொஞ்சம் எடுத்து அதை தண்ணீரில் கலைத்து நம்ம குடிக்கும் பொழுது இந்த பச்சை கற்பூரம் இவற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறதான் உண்மையான கருத்து. அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு செம்பு அல்லது மண்பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் தேன், பச்சை கற்பூரம், துளசி, கிராம்பு ஆகியவற்றை சேர்த்து அந்த தண்ணீரை மறுநாள் காலையில் நம்ம குடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அன்றைய நாள் நம்ம அதிகாலையில் அதை குடிக்கும் பொழுதே அன்றைய நாள் நமக்கு சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடு இயங்குவதற்கும் வழிவகை செய்கிறது. அதுபோல் பார்த்திங்கன்னா சில குழந்தைகளுக்கு பேச்சு, அதாவது திக்கி இருக்கலாம், இல்லை பேச்சு வராமல் கூட இருக்கலாம். அவர்கள் இந்த நீரையானது தொடர்ந்து பருகி கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கும் பேச்சு கோளாறுகள், எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுபோல் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் நமக்குள்ளே இருக்கின்ற கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே, கண் திருஷ்டிகள் எல்லாத்தையுமே கழிக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக பச்சை கற்பூரமானது விளங்கி கொண்டிருக்கின்றது. நம்ம தொழில் செய்கின்ற இடங்களில், இல்லை நம்ம வேலை பார்க்கின்ற இடங்களில் நம்ம பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும் பொழுது அனாவசியமாக நம்ம எந்த ஒரு செயல்களையும் ஈடுபடாமல் இருப்பதற்கும் பச்சை கற்பூரமானது நமக்கு மிகுந்த ஒரு பலனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம நிறைய நல்ல வேலை செய்கிறோம், ஆனாலும் நம்மக்கிட்ட பணமானது இருந்தும் அது எப்படி நம்மளுக்கு விரயமாகுதுன்னே தெரியலை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பச்சை கற்பூரத்தை அங்கே பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய மனதையும் நாம் செய்கின்ற செயலையும் ஒழுங்குபடுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பச்சை கற்பூரம் பயன்படுத்தும். அதனால் நமக்கு பணமானது நிறைய ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை வைக்கிறதுனால மட்டும் நமக்கு அந்த பணமானது இருப்பது கிடையாது. அது நம்மளுடைய மனதையும் நம்மையும் ஒழுங்குபடுத்தி தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட செய்யாது. அதற்காக தான் உடனே நான் பச்சை கற்பூரத்தை வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு பணம் சேர்ந்துடும் அப்படின்னு நம்ம சும்மாவும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒழுங்குபடுத்தி செய்கின்ற செயல்களில் தெளிவாக அதை செயலாற்ற வைக்கும் அப்படிங்கிறது தான். தினமும் பார்த்திங்கன்னா வீடுகளில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து உங்கள் பூஜை அறையில் அதை நீங்கள் எடுத்து வைங்க. பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா காற்றிலேயே கரையிற தன்மை உண்டது. நீங்கள் அப்படி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வீடு முழுக்க அதனுடைய ஆற்றலானது பரவி கொண்டு இருக்கும். அப்படியே காலியாக நீங்கள் எடுத்து வைத்து கொண்டிருந்தாலே எப்பொழுதுமே அந்த வீடானது நேர்மறையான ஆற்றலில் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா பார்த்திங்கன்னா சஞ்சலமாக இருக்கும் வீடுகளில், ஒரு எரிச்சலோடு நம்ம எது செய்தாலுமே அதில் முழு ஈடுபாடு இல்லாமல் ஒரு சண்டை சச்சரவுகளோடு இருப்போம். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அங்கே உள்ள அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் நம்மளுக்கு நிறைந்திருப்பதனால தான். அதனால் பச்சை கற்பூரம் நம்ம வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் பூஜை அறை பக்கத்தில் வைத்திருப்பது அது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். சில நாட்களாக பார்த்திங்கன்னா வீட்டில் எதுவுமே சரியில்லை, ஏதோ கெட்ட சகுனமாக இருக்கின்றது. நன்றாக வேலை பார்த்து சம்பாதித்தாலும் அது எங்கே போகுதுன்னே தெரியாத அளவிற்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். நன்றாக படித்து கொண்டிருந்த குழந்தைகளுக்கு கூட சிறிய சோம்பேறித்தனம் ஏற்படும். இப்படி பலவாறான பிரச்சனைகள் திடீர்னு ஏற்பட காரணமாக இருப்பது அப்படிங்கிறது எதுன்னே நமக்கு தெரியாமல் இருக்கும். அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மிடம் உள்ள அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் தான். இதற்கு காரணம் அப்படிங்கிறது நமக்கு புரியாத பட்சத்தில் அதை கண்டறிஞ்சு குடும்பத்தில் தொடர்ந்து இந்த கஷ்டம் இதெல்லாம் எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிற
ஒரு பரிகாரத்தை நம்ம இதில் பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கஷ்டம் என்றாலே நம்ம முதல்ல செய்கிற விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு முடிந்தால் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். இல்லைனா வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து பூஜைகள் செய்து ஒரு தீபமேற்றி வழிபட்டாலும் பூஜை செய்து விடுங்கள். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும் அதாவது நெகட்டிவ் எதிர்மறையான அந்த ஆற்றல்களை நம்ம வெளியேற்ற இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். ஒரு எச்சில் படாத தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு நன்றாக பரப்பி விடுங்கள். தேவைப்பட்டால் இன்னொரு கைப்பிடி கல்லுப்பும் சேர்த்து கொள்ளலாம். தட்டு தெரியாத அளவிற்கு கல்லுப்பை பரப்பி நிரப்பிவிட்டு அதன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து இறைவனை மனதார வேண்டி அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி விடுங்கள். அந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தட்டை அப்படியே நீங்கள் உங்கள் கையில் தூக்கி பிடித்து கொள்ளுங்கள். கையில் சுற்றுக்காதவர் ஜாக்கிரதையாகவும் பிடிச்சிக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறையான ஆற்றல்கள், கண் திருஷ்டி, கெடுதல்கள் எல்லாமே விலகி செல்ல வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மனதை அலைபாய விடக்கூடாது. நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே நுழைந்துட்டோம், ஆன்மீகத்துக்குள்ளே ஈடுபாடு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒருபோதும் அந்த இடத்துல நம்மளுடைய மனதானதை அலைபாய்ந்து விடக்கூடாது. இந்த இடத்துல தான் நம்ம தவறு செய்யும் பொழுது நமக்கு எதுவுமே நடக்க போகிறது தாமதமாகவும் இல்லை தடையாகவும் இருந்து விடுகிறது. அலைபாயிறது அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மனதில் ஒருநிலைப்படுத்தி பாசிட்டிவ் வைப்ஸை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களாக நம்ம மனதிற்குள் போட்டு யோசிக்கக்கூடாது. ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அதை முடிச்சுட்டு நம்ம இப்படியே ஆன்மீகத்துக்குள்ளே நுழையும் பொழுது அதே நிகழ்வுலேயே நம்ம இருந்து கொண்டிருந்தோம்னா இதற்குடைய பலனானது நமக்கு கிடைக்கப்பெறாமல் இருக்கும். இதுதான் உண்மையான ஒரு முழு காரணமாக இருக்கும். நான் எல்லா பூஜைகளும் செய்கிறேன், புனஸ்காரங்களும் செய்கிறேன், ஆனாலும் எனக்கான அந்த பலனானது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனதானது சிதற விடும் பொழுது தான் அந்த இடத்துல நமக்கு பலன்கள் கிடைக்காமல் போகிறது அப்படிங்கிறத நம்ம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பரிகாரத்தை நம்ம செய்து கொண்டிருக்கும்போது அந்த பச்சை கற்பூரமானது எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள், ஒரு 5 நிமிடங்கள் வரை அந்த பச்சை கற்பூரமானது எரியும் அல்லவா. அதர் வரைக்கும் நம்மளுடைய மனதார நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிவிடணும், நமக்குள்ளே இருக்கின்ற அந்த நேர்மறையான ஆற்றல்கள் எப்பொழுதுமே நிறைந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம இறைவனை பூஜித்து கொள்ள வேண்டும். அது எரிந்து முடிந்ததற்கப்புறம் நீங்கள் அதை ஒரு ஜக்கிலையோ அந்த உப்புகளை ஒரு ஜக்கிலையோ ஒரு பாத்திரத்துலையோ போட்டு தண்ணீர் ஊற்றி அதை கரைந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வெளிப்புறத்தில் அதை ஊற்றிட்டா போதும். அவ்வளோதான். இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தொடர்ந்து 3 வாரங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கும் பொழுது வெள்ளி செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து மற்ற கிழமைகளில் இந்த பரிகாரத்தை நம்ம எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த வாரம் எந்த கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்கிறீர்கள், அடுத்து 2 வாரமும் அதே கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். இப்படி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு கண்ணிற்கு தெரியாத மனதிற்கு அறியப்படாத எந்த ஒரு தீய ஆற்றல்களாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு வெளியேறிவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம மேலோங்கி இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கின்ற அந்த அதர்ம சக்திகள் எல்லாமே நம்மளை விட்டு விலகிவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களையும் நம்ம பச்சை கற்பூரத்தை சேர்த்து கொள்வது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். இனிப்புகளில் பச்சை கற்பூரமானதை எல்லோருமே சேர்த்து கொண்டு தானே இருப்பார்கள். குறிப்பாக லட்டு செய்கிறவங்க பார்த்திங்கன்னா அதற்கு எல்லா தேவையான பொருட்களை எழுதியிருந்தாலும் பச்சை கற்பூரத்தையும் அவர்கள் எழுதியிருப்பார்கள். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நம்ம சேர்த்து கொண்டால் உடலுக்கு நல்லது அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய சேர்த்துக்கொள்ளக்கூடாது. அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இருக்கின்றது. அதனால் இது உடலுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு மீறியும் நம்ம இதை பயன்படுத்தக்கூடாது. பணம் வைத்திருக்கின்ற ஆண்கள் எல்லாருமே பர்ஸானது ஆண்கள் பெண்கள் இருவருமே வைத்திருப்போம் பார்த்திங்களா. அதுலேயுமே ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை நம்ம வைத்திருப்பதனால நமக்கு பணவரவு அப்படிங்கிறது எப்போதுமே மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம தலையில் தேங்காய் எண்ணெய் தேய்க்கும் பொழுதும் அதுலேயுமே சிறு பச்சை கற்பூரத்துண்டை நம்ம சேர்த்து கொண்டு தேங்காய் எண்ணெயை நம்ம தலையில் தேய்க்கும் பொழுது தேவையில்லாத பொடுகு பிரச்சனைகள் கூட நிறைய பேருக்கு இருக்கும். அவர்களும் தேங்காய் எண்ணெயோடு பச்சை கற்பூரத்தை சேர்த்து தலையில் தேய்க்கும் பொழுது தலை சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு தீர்ந்து போகின்றது. அதுபோல் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் ஒரு சிறிய செம்பு அல்லது பித்தளை கிண்ணத்தில் 4 துண்டு பச்சை கற்பூரத்தை எப்பொழுதுமே வைத்திருப்பது லட்சுமி கடாசத்தை உண்டு பண்ணும். முதல் மாதம் சம்பளம் வாங்குவர்கள் அல்லது மாதம் நீங்கள் வாங்கும் சம்பளங்களை
பூஜை அறையில் இருக்கும் அந்த பச்சை கற்பூரத்தின் மீது பணத்தை வைத்து அதன் பின்பு எடுத்து செலவு செய்யும் பொழுது பணமானது எப்பொழுதுமே விரயமாகாது, பணம் தடையின்றி வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்பொழுதுமே இறையாற்றலை நம்ம தக்க வைத்து கொள்ளும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையாக இருந்தாலும் அது நம்மளுக்கு சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அனைவருமே ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நல்ல ஒரு பலன்களை தினந்தோறும் பெற்றுக்கொண்டு வருவது தான் அனைவருடைய ஆசையாகவும் இருக்க வேண்டும். இதை பற்றி தெரியாதவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த துன்பங்களை தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான விஷயங்களை நம்ம கடைபிடித்து வரும் பொழுது தான் நம்மளுக்கு எல்லாமே நன்மையாக நடைபெற்று கொண்டிருக்கும். ஏன்னா உணர்த்திட்டு போனவர்கள் தான் நமக்கான எல்லாத்தையுமே மற்றவர்களுக்கும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்புகளையோ இல்லை ஒரு நூல்களையோ அவர்கள் நம்மளுக்கு அதன் வாயிலாக தங்கள் வாழ்க்கையில் இவ்வாறு இந்த பலன்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்தி விட்டு போயிருக்கிறார்கள். அப்படிங்கிறத நம்ம அதை கண்டு கொண்டு நாமளும் பயனடையணும். ஆனால் எவ்வளவு தான் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தாலுமே அந்த நிம்மதியும் அந்த நல்ல செயல்திறன்களும் நம்மிடம் இல்லாத போது நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட எது இருந்தாலுமே அதில் எந்த ஒரு பயனும் கிடையாது. மனதும் எப்பொழுதுமே மனமும் உடலும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் தெளிவாக இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையானது அமைகிறது. எல்லாமே இருந்தும் மனிதனுக்கு அந்த துக்கத்திலேயே மனதானது கஷ்டத்தில் உடலில் ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்றால் எல்லாம் இருந்துமே அவனுக்கு அதை அனுபவிக்கின்ற அந்த திறனானதும் இருக்காது, மனதானதும் இருக்காது. எப்பொழுதுமே உடலையும் மனதையும் நம்ம தெளிவாக வைத்து கொள்ளணும். அதற்காக தான் இந்த நேர்மறையான ஆற்றல்களை நம்ம பெருக்கி கொண்டு வாழ்க்கையில் நன்றாக வாழணும் அப்படின்னு சொல்கின்றது. அதனால் கெட்ட எதிர்மறையான ஆற்றல்களிலிருந்து நம்ம விலகி கொள்ளணும்னா ஆன்மீகத்துக்குள்ள நுழைந்து இவ்வாறான விளைவுகளை சந்திக்கும் பொழுது தான் நம்ம அதை முற்றிலுமாக வேரோடு அறுக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். எதிர்மறையான ஆற்றல்களை நம்மிடமிருந்து நீக்கி நேர்மறையான ஆற்றல்களை பெருக்கிக் கொள்வதற்கு கட்டாயம் அனைவருமே பச்சை கற்பூரத்தை நம்ம பயன்படுத்துவது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும்.